எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வந்து பார்த்தோம்னா, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன்ஆர்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? டிஎன்ஆர்டி இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில மறுபடியும் ஒரு இது விட்டுருக்காங்க வேகன்சி. என்னன்னு பார்த்தோம்னா, கிராம ஊராட்சி செயலாளர் ஓகேங்களா? அது அந்த போஸ்டிங் வந்து விட்டுருக்காங்க. ஸோ மாவட்ட அளவில் வந்து காலி பணியிடங்கள் வந்து வர வைக்கிறது. ஸோ ஓகேங்களா? என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஊதியம் பார்த்தோம்னா 15,900 50,400 வரைக்கும் லெவல் 2 போட்டிருக்காங்க. வயது பார்த்தோம்னா அந்தந்த பொது பிரிவுக்கு ஆதி திராவிடர் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா பேஸ் பண்ணி எவ்வளோ வயசு அப்படின்னு போட்டிருக்காங்க. நான் இந்த பிடிஎஃப் வந்து கீழே நான் அட்டாச் பண்ணுறேன், லிங்க் கொடுக்குறேன். பார்த்து நீங்கள் யார் யாருக்கு என்னென்ன ஏஜ் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க, இந்த சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ மொத்த காலி இடங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்டும் பார்த்தோன்னா சிவகங்கை தான். சிவகங்கையில் உங்களோட கம்யூனிட்டி ரிசர்வ்டு கேட்டகரி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. வேகன்சி அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த பக்கம் வேகன்சி, அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் நேமு, அதே மாதிரி கம்யூனிட்டி நேமு, ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மொத்தம் பார்த்தோம்னா 51 வேகன்சி வந்து இருக்கு. ஓகேங்களா? ஒரு நல்லது தான் சிவகங்கையில். ஓகேங்களா? ஸோ கல்வி தகுதி வந்து 10வது படிச்சிருக்கணும். 8வது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி வந்து அவங்க படிச்சிருக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே. விண்ணப்ப கட்டணம் பார்த்தோம்னா பொது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கும் எம்பிசிங்களுக்கும் 600 ரூபா, ஆதி திராவிடர் பட்டியல் அதை SC ST மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்தோம்னா 50 ரூபா தான். கடைசி நாள் பார்த்தோன்னா 9/11/2025 வரைக்கும் இருக்கு. ஸோ விண்ணப்பத்தர பார்த்தோன்னா கல்வி தகுதி, ஜாதி சான்று, முன்னுரிமை சான்று ஆகியவைகளுக்கு ஆதாரம் கண்டிப்பாக பதிவேற்றம் செய்ய வேண்டும். இன சுழற்சி, வயது மற்றும் கல்வி தகுதியுள்ள நபர்களிடமிருந்து வரப்பெற்ற விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்படும். ஓகேங்களா? மேற்படி காலி பணியிடங்கள் விண்ணப்ப படிவம் அப்படின்ற இணையதளத்துல வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் நான் கொடுக்குறேன், நீங்க போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா இருக்கும், இங்க வாட்ஸ் நியூ அப்படின்னு போனீங்கன்னா அப்ளிகேஷன் இன்வைட்டட் வராங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அஃபிஷியல் வெப்சைட்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணிக்கோங்க. அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப்பும் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்றேன். பை. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.